வெல்கம் டு மை சேனல். நல்லதை கற்போம் கற்பிப்போம். வெல்கம் டு எஸ்பிஓ மெம்பர்ஸ் ஆல். நம்ம ஆல்ரெடி எஸ்பிஓ சர்வே ஒப்பீனியன் டாஸ்க் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ 2 போட்டுட்டோம். அதை வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போது எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி 2 வீடியோ போட்டோம் சர்வே ஒப்பீனியன் டாஸ்க் எப்படி பண்ணுறது அப்படின்னு. இருந்தாலும் டெலகிராமில் வந்து அந்த டிஸ்கஷன் குரூப்பில் வந்து நிறைய பேர் கேட்குற டவுட் என்ன அப்படின்னா, அந்த ஒர்க் பண்ணும்போது அமௌண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஷின் தான். அது மாதிரி அந்த லாஸ்ட்டாக அந்த ரிவ்யூ கொடுக்கும்போது எப்படி அந்த கடைசி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நிறைய கேள்விகள் வருது. ஸோ அதை வச்சு தான் இந்த சந்தேகங்களுக்கான விளக்கம் அப்படிங்கிற டைட்டிலில் இந்த வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோலையும் ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் பண்ணுறத சின்னதாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், முடிஞ்சளவு சுருக்கமாக. ஏன்னா ஒர்க் பண்ணுறது எப்படி அப்படின்னு தெரியும்போது தான் உங்களுக்கு மற்ற டவுட்டுக்கான சந்தேகங்களுக்கான கேள்வி பதில் கிடைக்கும். அதுக்காக ஒரு டைம் போட்டிருக்கேன். ஸோ அதை தேவைப்படுறவங்க பேக் போய் செக் பண்ணிக்கோங்க. இல்லையா நம்ம பழைய வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது சந்தேகங்களுக்கான கொஷின்ஸ் மட்டும் நான் தெளிவாக விளக்க சொல்கிறேன். எல்லாருக்கும் வர முதல் டவுட் வந்து, நம்ம கிளிக் கொடுத்துட்றோம், மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணி கிளிக் கொடுத்துட்றோம். ஒர்க் பண்ண உள்ளே போகிறோம். ஒர்க் பண்ண உள்ளே போனோன்னே பைமோட்டோட அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகுது. அதில் வந்து எங்கே அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறது எல்லாரோட கேள்வியுமா இருக்குது. ஸோ அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் தான் இது. இந்த இடத்துல தான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து இருக்குது, அந்த அமௌண்ட் வந்து இருக்குது. அதாவது பை நவ் கெட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு. இதில் நீங்கள் ரெட் கலராக தானே நீங்கள் காட்டியிருக்கீங்க, வேறு கலர்லேயே காட்டுது அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டோட அதோட டிசைன் தகுந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுது. நானே பார்த்தேன், ஒரு டைம் பிளாக் இருந்தது, ஒரு டைம் ப்ளூ இருந்தது, ஒரு டைம் ரெட் இருந்தது. ஸோ அதை வச்சு தான் அது வரும். அடுத்து அதை டச் பண்ணோன்னா இந்த அமௌண்ட் வந்து ஷோ ஆகும். இப்போ நான் அது பழைய ப்ராடக்ட் இது, நீங்கள் ஏன் முன்னாடி ஒரு ப்ராடக்ட் போட்டிருக்கீங்க, இப்போ ஒரு ப்ராடக்ட்டு ரேட் காட்டுதுன்னு கேட்காதீங்க. ஏன்னா அது ஒவ்வொருத்தரும் ஒர்க் பண்ணும்போது ஒரு ப்ராடக்ட் ஷோ ஆகும். அதுக்கேற்ற மாதிரி ரேட் வந்து இந்த பை நவ் கெட் டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது ரேட் காட்டும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஒர்க் பண்ண டைமையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம ஒரு 3 ஹவர் டிஸ்டன்ஸ் விட்டு நெக்ஸ்ட் ஒர்க் பண்ணும்போது நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் தான் எடுத்துக்கிறேன். எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டைமும் தெரிஞ்சும் ரேட்டும் செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா நம்ம ரிவ்யூ கொடுக்கும்போது அமௌண்ட் வந்து நமக்கு மெயினாக ஒரு கொஸ்டினாக வருது. ஸோ அதனால் அப்படி சொல்கிறேன். அடுத்த டவுட் வந்து இந்த கொஸ்டின்ஸில் தான். அதாவது 5 கொஸ்டின்ஸ் தான் இப்போ வரைக்கும் நமக்கு இருக்குது. முதல் கொஸ்டின் வந்து நமக்கு ஷோவான அந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் வாங்குறீங்களா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் வந்து நீங்கள் லோக்கல் ஷாப்பில் வாங்குறீங்களா இல்லை ஆன்லைன் ஷாப்பில் வாங்குவீங்களான்னு கேட்டிருக்காங்க. 3வது கொஸ்டின் என்ன அப்படின்னா, நமக்கு எந்த ப்ராடக்ட் ஷோ ஆகுதோ அந்த ப்ராடக்ட் வந்து பை மோட்டில் வந்து இப்போக்கி என்ன விலை அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நான் அதுக்கு தான் நோட் பண்ணிக்க சொன்னேன், இல்லாட்டி நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க சொன்னேன். ஸோ அந்த அமௌண்ட் நம்ம வந்து போட்டுருவோம். நமக்கு எந்த ப்ராடக்ட் காட்டுதோ அந்த ப்ராடக்ட்கான அமௌண்ட்டை. 4வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பைமோட்டோட ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லுவீங்களா, உங்கள் குடும்பத்தினருக்கோ அல்லது உங்கள் நண்பர்களுக்கோ பகிர்வீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதுவும் குழப்பம் இல்லை. 5வது கொஸ்டின் தான் நம்ம எல்லாருக்குமே இப்போ ஒரு குழப்பத்தை கொடுக்குறது. அதாவது ஹேவ் யூ யூஸ் இட் த சன்ஃபீஸ் டார்க் அண்ட் டெஸ்டி ப்ராடக்ட் பிஃபோர். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ராடக்ட் காட்டும். அந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் எஸ் கொடுக்க போகிறோம், இல்லைன்னா நோன் தான் கொடுப்போம். நோ கொடுத்துட்டோன்னா நமக்கு அந்த ரேட்டிங் கொடுக்குற அந்த கொஷின்ஸ் சரி, நம்ம ஃபீட்பேக் சொல்லக்கூடிய அந்த கொஷின்ஸ் சரி நமக்கு ஷோவே ஆகாது, ஓப்பன் ஆகாது. நம்ம ரிவ்யூ கொடுக்க போகிற ப்ராடக்ட் வந்து நமக்கு யூஸ் பண்ண ப்ராடக்டாக இருந்துச்சு அப்படின்னா எஸ் கொடுக்கும்போது மட்டும்தான் நமக்கு வந்து அந்த நெக்ஸ்ட் கொஸ்டின், அதாவது 6வது கொஸ்டின் வந்து அந்த ரேட்டிங் கொடுக்குறதும். அடுத்து 7வது கொஸ்டின் வந்து ஃபீட்பேக், உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள், அனுபவத்தை சொல்லுங்கள் அப்படிங்கிற கொஸ்டின்ஸில் நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம எஸ் ஆர் நோ கொடுக்குறத பொறுத்து தான், ஆம் இல்லை கொடுக்குறத பொறுத்து தான் நமக்கு வந்து அந்த 6வது 7வது கேள்வி வருமா அப்படிங்கிறதுக்கான பதிலே இருக்குது. அது உங்களோட விருப்பம்தான், யாரும் கம்பல் பண்ணுறது கிடையாது. ஆன்சர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அது அவங்களோட சொந்த. இதில் ஏதாவது நெக்ஸ்ட் டவுட் வரும் அப்படின்னா, இதில் இந்த 5 கேள்வி தான் மெயினாக இருக்குது இப்போ வரைக்கும்.
6வது 7வது கேள்வி வந்து நம்ம எஸ் ஆர் நோ கொடுக்குறத பொறுத்து நமக்கு ஓப்பன் ஆகும். இனிமேல் வர காலங்களில் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொஸ்டின் ஆட் ஆகுமா, இந்த கொஸ்டின் சேஞ்ச் ஆகுமா அப்படிங்கிறது வந்து சங்கர் சார் நோட்டீஸ் போர்டில் கொடுக்குற அனௌன்ஸ்மெண்ட் பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா ஃபீட்பேக் அப்புறம் ரேட்டிங் கூட மாறாது. ஃபீட்பேக் வந்து நம்ம பார்க்குற ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரி எப்படினாலும் கேள்விகள் மாறும். அது இப்போ வரைக்கும் இல்லை, இனிமேல் மாறலாம். அப்புறம் நம்ம அதை பற்றியும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த லைனும் நான் சேர்க்குறேன். அதாவது கொஸ்டின்ஸ் வந்து 5 கேள்வி அப்படிங்கிற இடத்துல இன்னும் 2 கேள்வி அல்லது இன்னொரு கேள்வி வந்து எக்ஸ்ட்ரா கூட சேர்க்கலாம். அது வந்து எஸ்பிஓட விருப்பம். நம்ம வந்து ஆன்சர் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்க வேண்டியதுதான். மெயினாக இந்த ஒர்க் பொறுத்த வரைக்கும், சர்வே ஒப்பீனியன் டாஸ்க் பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய மெயின் கொஸ்டின்ஸ் வந்து இந்த 3 சந்தேகம் தான். இந்த 3 டவுட் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. அங்கே டெலகிராமில் வந்து டிஸ்கஷன் குரூப்லேயும் எல்லோரும் கேட்க டவுட் வந்து இதுவாக தான் இருக்குது. அதனால தான் நான் இந்த 3 கேள்வி மட்டும் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த 3 டவுட்டு நமக்கு இல்லைனாவே ஒர்க் பண்ணுறது வந்து எந்த குழப்பமே வராது. ஒர்க் வந்து கன்ஃபியூஷனாக பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அப்ரூவ் ஆகாமல் ரிஜெக்ட் ஆகிரும். இல்லை மறுபடியும் தப்பு பண்ணோம் அப்படின்னா நமக்கு எரர் காட்டும், இல்லாட்டி மறுபடியும் ஒர்க் பண்ணுற மாதிரி வரும். அதுக்காக தான் இந்த டவுட்ஸ்க்கான ஆன்சர் மட்டும் பண்ணி இப்போ வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா இதுவும் செகண்ட்ஸ் கூடிடுச்சே அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா கன்ஃபியூஷன் இல்லாமல் ஆன்சர் பண்ணும்போது ஏற்கனவே நம்ம டவுட்டில் இருக்கோம், இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னு ரொம்ப குழப்பம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தெளிவாக போட்டிருக்கோம். பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.